ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மீன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கட்லா மீன். அம்மா கிளம்பிட்டோம். கட்லா மீன் ஏன் சங்கீதா அழுகுற? எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. சரி அழுவாத விடு. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? கரெக்டா 12 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் ரெடி ஆகி வந்திருக்காங்க ரெண்டு பேரும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு தான் இப்பதான் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறேன். லஞ்ச் பண்றதுக்கு போயிட்டு என்ன வாங்கலாம்னு இவ்வளவு நேரம் ஒரே கன்ஃபியூஷன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வாங்கலாமா, மட்டன் வாங்கலாமா, ஆட்டுக்கறி வாங்கலாமா? அது சரி, அதுவும் 12 மணி வரைக்குமா யோசிப்ப? காலைல இருந்து வேலை பார்க்கல. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஃபைனலா என்ன டிசிஷன் பண்ணிருக்கோம்னா, லாஸ்ட் டைம் நாங்க வந்து மயிலம் போகும்போது மீன் வித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த கெண்டை நாட்டு மீன், கட்லா மீன், அப்புறம் வந்து அந்த வவ்வால் மீன் ரவுண்ட் ரவுண்டா. சோ அந்த மீன் போயிட்டு வாங்கி வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். 12 ஒரு வழியா முடிவு பண்ணிட்டேன் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு. டைமுக்கு இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் போய் பாக்கலாம். இருந்தா வாங்கிட்டு வரலாம், இல்லன்னா வந்து மட்டன் இருக்கான்னு பார்த்து வாங்கி வரலாம். ஓகே ஓகே. ஆனா காலையிலே போயிருந்துருக்கணும்ல நம்ம. ஆமா காலையிலே போனா கண்டிப்பா கிடைக்கும் சங்கீதா. டைம் வேற ஆயிடுச்சு. காலையில போயிருந்தா ஃப்ரெஷ்ஷாவும் கிடைச்சிருக்கும். நீ போய் வாங்கி வந்துருக்கலாம். என்ன நம்பி உட்காந்துட்டே இருக்கிற நீ வீட்லயே. சரி போலாம் வாங்க. வா பேபி போலாம் போலாம். செப்பல் போட்டு ஜெஸ்டா. எந்த மீன் நல்லா பெருசா இருக்கு. எந்த மீன் வாங்கணும்னே தெரியல. இந்த கெண்டை வந்து அகலமா இருக்குல்ல, உருட்டியாவும் கெண்டை மீன் இங்க வச்சிருக்காங்க. கட்லா மீன் நிறைய வச்சிருக்காங்க. மீன் வாங்கியாச்சு. கெண்டை மீன் வீட்டுல போய் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே வவா மீன் வேணாமா பேபி? போம்ப வாங்கிக்கலாம், அங்க ஒரு கடையில இருந்தது. அப்புறம் இதே 2 வாங்கிட்டேன், 1 வாங்க சொன்னேன். பரவாயில்ல கரெக்டா இருக்கும். சரி வா. என்னமா வேணும்? நாப்பழம். நாப்பழமா? நாப்பழம் என்னமா வேணும்? மீன் வாங்கிட்டு வர வழியில நாவப்பழம் விற்கிறாங்க. இல்ல நான் இது போகும்போதே பார்த்தேன், வண்டியில அப்பதே வந்து கொட்டினாங்க. அதை ரிட்டர்ன் வரும்போது வாங்கணும்னு நினைச்சேன், அதனால வண்டி நிப்பாட்டேன். வர வண்டியை நிப்பாட்டி சொல்றாங்க போய்க்கு வாங்கலாம். ஆமா 1/4 கிலோ தானே லாஸ்ட் டைம் நம்ம வாங்கணும். 60 ரூபாய்க்கே நம்ம வாங்கணும். ஆமா என்ன 10 ரூபா தான் வித்தியாசம். ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப கெண்டையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. நல்லா தட்டையா ஒரு மீன் இருந்ததா, கட்லா இருந்தது, அப்புறம் உருட்டு கெண்டை இருந்தது, வவ்வா கெண்டை வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. இந்த வவ்வா மீன் வந்து வாங்கல, கெண்டை மீன் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எடுத்துக்காட்டு 2 மீன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கட்லா மீன், இது ஒரு கெண்டை மீன் சொன்னாங்க. இதுவுமே வந்து இது மாதிரிதான் இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கு செதில் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த ஆரஞ்சு கலர் ஷேட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா கொஞ்சம் தட்டையா. 2 மீனும் நம்ம வந்து கட் பண்ணி சமைச்சு பாப்போம், எது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு அடையாளம் தெரியுமா பேபி? ஏன் தெரியாது, சைஸ் வச்சு கண்டுபிடிச்சுக்க வேண்டியதா. ஓகே. சோ நான் வந்து வவ்வா மீன் வாங்கினது தான் பார்த்தேன். ஆனா அது இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி கிட்ட ஆயிடுச்சு. காலையில குடிச்சிருப்பாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஃப்ரெஷ்ஷா தெரியல, அதனால இந்த டைம் வாங்கல. அடுத்த டைம் போகும்போது வவ்வா மீன் வந்து வாங்கிட்டு வரலாம். ஓகே. ஏன்னா கட் பண்ணாட்டி ரவுண்டா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்குமே நல்லா இருக்கும். இந்த மீன் வந்து கிளீன் பண்ணி நம்மளே வந்து பாத்தீங்கன்னா சமைக்கலாம். அவங்க வந்து கிளீன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. கிளீன் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 180 ரூபாய் இந்த மீன். சோ கிளீன் பண்ணி அவங்களே ஃப்ரீயாவே கிளீன் பண்ணி தரேன்னாங்க. இல்ல நாங்களே தான் கிளீன் பண்ணுவோம், எங்களுக்கு அதெல்லாம் வந்து கை வந்த கலன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன் தெரியுமா, நாங்க தான் அந்த கத்தி வாங்கிருக்கோம்ல, புதுசா ஒரு கத்தி வாங்கிருக்கன்றதுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். புதுசா அந்த கத்தியே வாங்குறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் அந்த பக்கம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீன் இருந்தது. அடுத்த வாரம் இந்த மீன் வாங்கணும், கத்தி வாங்கணும்னு சொல்லிட்டு கத்தி வாங்கி. இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா 2 மீனும் சேர்ந்து 1.5 கிலோ இருந்தது இல்ல பேபி? ஆமா 1.5 கிலோ இருந்தது. நாங்க பெரிய மீனா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன் நான். ஒரே மீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த மீன் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரே மீன் பெருசா இருந்தா இதுமே நல்லா தான் இருக்கும். நல்லா பார்க்க பெருசா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய மீன்லாம் நம்ம பிடிக்க முடியாது, நல்லா பார்க்கவே நல்லா பெருசா தான் இருக்கு. சோ இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதனால ஆமா அப்புறம் கத்தி இது வச்சு வந்து பாத்தீங்கன்னா பெறால் எடுக்கலாம் ஈஸியா. நான் வெளில போனான்னு சொன்னேன், பேபி தான் இங்கே உட்கார வச்சிட்டாரு. தெரியாத அளவுக்கு ஸ்லோவா பண்றேன். இதுல பேர் பெரிய பெலார் இருக்கு பேபி. ஆமா பெருசா தான் இருக்கும். வவ்வா மீன் எல்லாம் பொடுசா இருக்கும், இதுல நல்லா பெருசா இருக்கு. அதனாலதான் இது ஆயறது கஷ்டமே. எங்க பார்த்தாலும் எதிர்து, வெளியிலேயே எடுத்துட்டு போயிருக்கியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பெறால் எடுத்துட்டாலே மீன் ஈஸியா கட் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பெறால் எடுத்துட்டு வெயில் காயுது, அழகா கழுவி தெரியலாம். அதனால தான் வந்து இங்க உட்காந்துட்டேன்.
உள்ள வந்து ஸ்மெல் அடிக்கும். ஜெஷிதா எப்படி வேடிக்கை பார்க்கலாம். நாவப்பழம் சாப்பிடு ஜெஷிதா. சாச்சியா சாட்டியா? சரி, முழுசா கிளீன் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது ஒரு பெரிய மீனா வந்து கிரில் பண்ணிடணும் பேபி. மீனை கிரில் பண்ணி சாப்பிடணுமா? ஆமா. சரி, ஒரு நாள் கண்டிப்பா அது பண்ணலாம் வீட்டுல. மொட்டை மாடியில போயிட்டு அழகா நம்ம தான் அன்னைக்கு சிக்கன் பண்ணோம்ல. ஆமா, அந்த செட்டப்லாம் அப்படியே தான் இருக்குது. அங்க போயிட்டு நம்ம சூப்பரா வந்து சுட்டு சாப்பிடலாம். சுட்டு சாப்பிடலாம். மீன் கிரில், ஃபிஷ் கிரில், ஃபிஷ் தந்தூரி. ஆமா, அப்படிதானே? பெரிய மீன் அழகா கட் பண்ணி அழகா கோடு போடணும். கோடு போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா முழு மீன் வந்து சுட்டு சாப்பிடும். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மீனை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் கிளீன் பண்ணி அழகா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸா வந்து ஸ்லைஸ் பண்ணி தரணும். நிறைய பேர் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே நான்வெஜ் தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சனதான் கிளீன் பண்றதெல்லாம் ரொம்ப டீப்பா காட்டல. கட் பண்றதுக்கு மட்டும் வந்து நீ கட் பண்ணி தா பேபி. ஓகே, நான் கட் பண்ணுவா. நீட்டா வேணுமா ரவுண்ட் ரவுண்டா வேணுமா எப்படி வேணும் உனக்கு சொல்லுவா. ரவுண்ட் ரவுண்டா நீட்டா இப்படி போடுவா இப்படி போடுவா? கிராஸ்ல கிராஸ் எல்லாம் போடுறதால அப்படியே நீட்டா போடுறேன். திக்னஸ் எவ்வளவு திக்னஸ் வேணும்? இந்த அளவு கத்திய வச்சுட்டு நீ போ, நானே வெட்டிக்கிறேன். ஓவரா இல்ல இது, நானே இதை கட் பண்ணிக்குவான். இவரு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வேணுமா அப்படி வேணும். வாவ், கட் பண்ணி தரேன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா சின்ன மீனா இருக்குதுன்னு ஒரே வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு பெரிய மீனா வாங்கி வந்திருக்கலாம்னா? பெரிய மீனே இல்லையா அங்கதான்? கத்தி சூப்பரா விட்டதுல மேல தட்டணும் டம்முன்னு. அப்படிதான் தட்டணும். கத்துக்கு பேபி. சங்கீதா கிட்ட இருந்து தெரியலண்ணா. சங்கீதா கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஆமா. சரி, இது சின்ன மீன் வெட்டுற போல கச்சது தான். பெரிய மீன் அதுவும் இந்த சைஸ் தருதா? அப்படிதான். கொஞ்சம் முள்ளு இருக்கும், அவ்வளவுதான். போதும். இது வந்து கோடு போட வேண்டியதான். பாருங்க, நம்ம வீட்ல கத்தி யூஸ் பண்ணி பக்காவா ஸ்லைஸ் போட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில கட் பண்ணி தர போறேன். மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ் மீன் தான், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வை, நான் வந்து பாத்தீங்கன்னா அது உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி தரேன். அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கிட்டு. ஓகே ஓகே. சண்டே ஸ்பெஷல் மீன் வறுவல் நான் தான் செய்ய போறேன். அடுத்தது சங்கீதா மீன் குழம்பும் ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மீன் வறுவலுக்கு மீன் மசாலா போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் மசாலானா பெருசா ஒண்ணும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு குழம்பு தூள், உப்பு, அவ்வளவுதான். எப்படி பண்றேன்ற மட்டும் பாருங்க. 5 நிமிஷம் தான் ஆகும். 1 2 குழம்பு தூள் போட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளவுதான். பேபி கார்ன்ஃபிளவர் மாவெல்லாம் போட்டு அப்படியே எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் பேபி. அது வந்து 65 மீன் 65 மீன் 65 இல்ல பேபி. இப்ப கடையில எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிடுறாங்களே, அது மாதிரி இது வரைக்கும் ஒரு டைம் கூட நம்ம செஞ்சது இல்ல. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த மீன் அது மாதிரி செய்ய முடியாது சங்கீதா. இதுல முள்ளு நிறைய இருக்குல்ல. மீன் வறுக்கிறதுக்குனே ஒரு சில மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீனை எடுத்து எண்ணெயில பொரிக்கிற மாதிரி. எல்லா மீன்லயும் தான் எண்ணெயில பொரிப்பாங்க. அது எப்படி சொல்றீங்க? பொரிக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது இல்லன்றாரு. அப்ப எந்த மீன் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டா சங்கீதா நான் தான் பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மீன் வருவோம். மீன் ஃப்ரை எல்லாமே தானே பண்ணுவாங்க. முள்ளு இல்லாத மீன் அப்புறம் எந்த மீன் இருக்கும் பேபி? முள்ளு இல்லாத மீன் நிறைய மீன் இருக்கு. ஓ, சிங்கிள் முள்ளு இருக்குமே அது மாதிரி மீன் சொல்றியா? வஞ்சரம் மாதிரியே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன் மசாலாவும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா, உப்பு வந்து நல்லா கரையணும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவில். அதனால தான் உப்பை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மீனில் நல்லா தடவிடணும். சங்கீதா பார்த்து சிரிக்கிறார். பெரிய மாஸ்டர் ஷெஃப் ஆயிடுவார் போல. இது அதானா? ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள் கிச்சன் பக்கம் வந்து சமைக்க வேண்டியது. இதுல வேற டயலாக் வேற. நல்லா கலர்ஃபுல்லா மீன் மசாலா போட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊற வச்சிருக்கேன். கரெக்டா ஒரு 3/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 மணி நேரம் ஊறணுமா? ஆமா. ஐயோ பசி எடுக்குதே. சங்கீதாக்கு பசி எடுக்குதான். அதனால வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் சங்கீதாக்கு ஈஸியா இருக்கும். நான் ரசம் வைக்க ரெடி பண்ண போறேன் ஒரு பக்கம். சரி, கடகடன்னு கட் பண்ணி தரேன். சாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒலை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சோறு வேலை வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. அப்படியே ஒரு வேலையை பாத்தீங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிடலாம். நன்ற ஏன் சங்கீதா அழுகுற? ஃப்ரெண்ட்ஸ்
சங்கீதா பயங்கரமாக அழுகுறாரு. நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வரதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. சங்கீதா தனியாக அழுதுகிட்டு இருக்கு. ஏன் சங்கீதா அழுகுற? சங்கீதா ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதில் வரந்தவங்க வந்து எப்படி எப்படிலாம் இறந்தாங்க, எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தார். அந்த அவங்கள பற்றி வீடியோ பார்த்ததும் சங்கீதா அழுக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ். நியூஸில் தானே போட்டிருக்காங்க சங்கீதா. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட எவ்வளோ ஒரு ஆசையோட எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. சரி அழுவாத விடு, நம்ம என்ன பண்ண முடியும். பார்க்கறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வந்து ரொம்ப டெரர் மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக பயங்கரமான வீக்கு. மொபைலில் வீடியோ பார்த்துட்டே எப்படி அழுகுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா சினிமாவில் போய் படம் பார்க்கறதுக்கே எனக்கு அழுகு வரும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நிஜமாக நடந்தது இல்லை. அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பார்த்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. அவங்க போனவங்கலாம் ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இறந்துருக்காங்கல்ல. ஆமாம், ஹெல்த்தின்றதுக்காட்டியும் எல்லாரோட லைஃப்பும் வீணாக போயிடுச்சா. அது பார்க்கும்போது அழுகு வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் தெளிவாயிருக்காரு சங்கீதா. லைஃப்ல எது எப்போ நடக்குன்னு யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கூடயும் சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு சங்கீதா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் தெளிவா வந்து பேசுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதம், சாப்பாடு, ஆமா சோறு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சூப்பரான மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் வறுவல். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரசம் வைக்கலாம்னு பிளான் பண்ணேன். நான் கருவேப்பிலை இல்லையா சார், அதனால ரசம் வைக்கல. கருவேப்பிலை இருந்தா தான் ரசம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் டைம் ஆகுது, மூவிக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். சாப்பிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளம்பலாம். ஓகே, நான் கிளம்பிட்டீங்களா இல்லையா? கிளம்பிட்டோம். படமே ஓபன் பண்ணிட்டாதான், படம் ஆரம்பிச்சாதான் வருவீங்க போல இருக்கு. பாப்பா கிளம்பிட்டோம். அவர் எப்படி சொல்றாரு? கிளம்பிட்டே ஜெஸ்டா? அம்மா கிளம்பிட்டோம், பாப்பா கிளம்பிட்டோம்ன்றாரு. Dress சூப்பரா இல்ல பாப்பாக்கு அழகா. குட்டி பொண்ணு எங்க வா, அப்பா வண்டி எடுத்து வா போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சண்டே மூவி பார்க்க வந்து கிளம்பிட்டோம். மூவி பார்க்க போலாம். மூவி பார்க்க போலாம் சொல்லுமா. மூவி பார்க்க போலாம். ஏதோ ஒண்ணு வா புரியுதா? அவ்வளவுதான். படமே ஆரம்பிச்சிருவாங்க போல. ஆனா உங்களுக்கு பாப்கார்ன் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிராகன் மூவி பார்க்க வந்திருக்கோம். அது கண்ணாடி 3D. என்ன நினைச்சா சமோசா வேணுமா ஜெஸ்டா? படம் நல்லா இருந்துதாமா? என்ன படம் பாக்குற? டிராகன். சொல்லு. டிராகன் படம் சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு. டிராகன் படம் தான் பாக்குறோம். செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. சரி எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினியா? வாங்கிட்டு வரேன் போயிட்டு. ஸ்நாக்ஸ்ல வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி காலி பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி பாட்டிலும் கோக்கும் வாங்கிட்டு வரேன் போயிட்டு. ஓகே, பாப்பாக்கு தண்ணி பாட்டில் வேணும். என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும்? அப்பா தூக்கின்னு போய் வாங்கிட்டு வரணும். ஜிகர் தண்டா வித்தா நல்லா இருக்கும். எங்கெல்லாம் ஜிகர் தண்டா வைக்க மாட்டாங்க. போய் பார்த்துட்டு வரட்டா? இருக்குதானே? ஐஸ்கிரீம் இருக்கு, வாங்கினாவா? ஐஸ்கிரீம்லாம் வேணாம். யஷிதா பாப்பாக்கு என்ன வேணும்? அடி வேணும். சும்மா தான் சொன்னேன். தண்ணி பாட்டில் உனக்கு தண்ணி தானே கேட்டனே. தண்ணி ஐஸ் வேணும், ஐஸ் வேணும் கேட்கறா பாரு. போயிட்டு வரலாமா? போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் யஷிதாக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணும் சொல்லு. நானும் ஜஸ்விதாவும் ஐஸ்கிரீமு கோக்கு எல்லாம் வாங்கி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க. காட்டு ஜஸ்விதாவா? அப்பாக்கு ஐஸ்கிரீம் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சூப்பரா நேரம் இருந்தது படம். ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டீங்க. சூப்பரா இருந்துச்சு. படமே முடிஞ்சிருச்சு. இப்பதான் மம்மம் வேணுமா அவருக்கு? ஜாலியா இருந்தது. குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது படம். டிராகன் பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்தது படம். கொஞ்ச நேரம் ஓடினா கூட உட்காந்து நம்மான்னு பார்த்துருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா பிளானே பண்ணல. மூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா போலான்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பணுமா.
டிராகன் மூவி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தது, சூப்பரா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருந்தது. ஆனா வந்து நாங்க போகும்போது 3D படம் வேற, கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா கடுப்பா இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், வேணான்ற மாதிரி யோசிச்சோம். ஆமா, எப்பவுமே 3D படம் பார்த்தாலே சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் நிறைய இருக்கும், ஒழுங்கா பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்காது. நான் பாத்துருக்கோம். ஆமா, பேபி 3D படம் போனாலே கண்ணாடி போட்டு அவர் மணி தூங்கிடுவாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தாரு, சூப்பரா இருந்தது. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட கூட்டு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜாலியா நல்லா இருந்தது. முக்கியமா அந்த டிராகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ஃபேஸ் கொஞ்சம் தவளை வாய் மாதிரி இருந்தது, தவளை மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸ்பிரஷன், அது பேசுறது எல்லாமே, அது வந்து கன்வே பண்றது எல்லாமே சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிராகன் மூவி பார்த்தது நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்கு வந்து பேபி கிட்ட சொல்லிட்டே வந்தேன், பேபி எனக்கும் பறக்கணும் போல இருக்கு பேபின்னு சொல்லிட்டே வந்தேன். ஏன்னா நமக்கு ஒரு மைண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா இருந்துச்சு படம் போய் பார்த்தது. ஸோ இப்போ நைட்டுக்கு எதுவுமே சாப்பாடுலாம் செய்யல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மதியம் சமைச்சேன் இல்லையா, அதுவே குழம்பு இருக்கு, சாதம் இருக்கு, அதே வச்சு சமாளிச்சிட வேண்டியதான். இதோட காலையில எழுந்துச்சு பார்க்கலாம். ஜெஸ்டா ஸ்கூலுக்கு தான் நாளைக்கு போகணும். ஜெஸ்டா காலைல ஸ்கூல் போகணும்னா சண்டே லீவ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஸ்கூல் போகணும். ஓகே, குட் கேர்ள் தான் ஜெஸ்டா. அப்ப ஸ்கூல்ல அழகா போவதானே? போவாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே. பேபிக்கு வந்து நாங்கள் எதுவுமே விஷ் பண்ணவே இல்லை, கிஃப்ட் கொடுக்கவே இல்லை ஜெஸ்டா. அப்பாக்கு விஷ் பண்ணியம்மா? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லு. ஹாப்பி அப்பா ஃபாதர் சொல்லு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டே. ஜஸ்விதா அழகா சொல்றா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இந்த சண்டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த டிராகன் மூவி பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். ஜஸ்விதா பாய் சொல்லு. பாய்.